இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரும்ப இந்த வீடியோ செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாங்க தொடர்ந்து ஆவிக்குரிய வரங்களை குறித்த சில முக்கியமான காரியங்களை இல்லைங்களா, அடிப்படை உபதேசங்களை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்டுக்கொள்ளலாம். இந்த வீடியோ செய்தியின் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவருடைய வரங்கள் மூலமாக நாம் யாவரும் செயல்பட்டு தேவனுக்கென்று ஒரு பலமான சாட்சியாக நாம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்திகளை நான் வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். ஆவியானவருடைய வரங்கள் சபைகளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வேலையை செய்யும்படியாக, சுவிசேஷத்தின் வேலைக்காக, சபை பக்தி விருத்தி அடைவதற்காக, அவருடைய வேலை நடப்பதற்காகவே, அந்த நோக்கத்திற்காக ஆவியானவருடைய வரங்கள் சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ போன வாரெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, போன செய்திகள் எல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். சபைகளை நான் அதை தான் போதித்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவருடைய வரங்களை குறித்த மிக முக்கியமான அடிப்படை உபதேசங்களை நாம் கேட்கலாம். எப்படி வரங்கள் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவருடைய வரங்களை குறித்த அந்த பகுதியிலே 1 கொரிந்தியர் 12 அதிகாரங்களிலே வரங்களை குறித்த எவ்வளவோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 12, 13, 14 இந்த 3 அதிகாரங்களும் ஆவியானவருடைய வரங்கள் எப்படி செயல்படுகிறது, அதை எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிற ஒரு வேத வசனத்தை நான் குறிப்பிட்டு அதை நான் விளக்க விரும்புகிறேன். ஆமாம், பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் பைபிள் வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னா நீங்கள் என்னோட கூட திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 12 அங்கே 7வது வசனம் அந்த வசனத்தை அநேகர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தவறாக புரிந்து கொள்கிறாங்க. தவறாக அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க. அதனால் அந்த வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படுறதில்ல. அந்த வசனத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை அநேகர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். அநேகர் வேறு விதமாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆவியானவருடைய வரங்களை அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று, அதாவது ஒருத்தனை மகிமைப்படுத்த, ஒருத்தனுக்கு நல்ல பேர் கொண்டு வர்றதுக்காக, ஒருத்தனை ஃபேமஸ் ஆக்கிறதுக்காக அந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கு, பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆனால் அந்த வசனத்தில் இருக்கிற அர்த்தம், நோக்கம் அது அல்லவே அல்ல. எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக சொல்கிற ஒரு வசனத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோடைய கான்டெக்ஸ்ட்டை நம்ம படிக்கணும். அதற்கு முன் இருக்கிற வசனங்களையும் பின் இருக்கிற வசனங்களையும் நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நடுவில் இருக்கிற அந்த வசனத்தை, அதனுடைய நோக்கத்தை நம்ம சரியாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் எதை குறித்து சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். ஆவியினுடைய அனுக்கிரகம், அதாவது ஆவியினுடைய அந்த வரங்கள், அனுக்கிரகம் கிராண்டட். அது எதுக்கு கிராண்டட் பண்ணுறாரு அப்படின்னா, அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையாக ஆவியினுடைய அனுக்கிரகம், அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், அதை கிராண்டட் பண்ணுற, அவர் கிராண்ட் பண்ணுறாரு ஆண்டவர். அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அனுக்கிரகம் பண்ணுறாரு, பெர்மிஷன் தர்றாரு, கொடுக்குறாரு. எதற்காக அப்படின்னா அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக அல்ல, அவனவனை எந்த ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்திற்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், தனிப்பட்ட விதத்தில், அதாவது ஊழிய நோக்கம் இல்லாமல், ஆண்டவருடைய ஒரு பர்பஸ் இல்லாத விதத்தில், தனிப்பட்ட சொந்த நன்மைகளுக்காக தேவனுடைய வரங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆமாம், ஆவியினுடைய அனுக்கிரகம் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வேலையை செய்யவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் அடுத்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 11வது வசனம் பாருங்கள், அதை நீங்கள் வாசிக்கலாம். வரங்களை எல்லாவற்றையும் சொல்லிட்டு அங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, இவைகளெல்லாம் வரங்களை எல்லாம் இல்லைங்களா, வித்தியாசமான வரங்களை எல்லாம் ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பார்த்தீங்களா, இங்கேயும் அவனவனுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை இங்கே இருப்பதையும் பார்க்க முடியும். அப்போ மேலே வாசித்தோம்,
ஆவியினுடைய அனுக்கிரகம் 7வது வசனம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கு. இங்கே தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஆவியானவர் தமது சித்தத்தின்படி யார் யாருக்கு எந்தெந்த ஊழிய அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்தந்த ஊழிய அழைப்புக்கு பயன்படுகிற வரங்களை அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார், அந்தந்த ஊழியத்தின் நன்மைக்காக பகிர்ந்து கொடுக்கிறார் என்றுதான் அங்கே அர்த்தத்தை நாம் பார்க்க முடியும். ஆமாம், தேவனுடைய வரங்கள் எந்த விதத்திலும் ஒரு தனிப்பட்ட சொந்த மனுஷனுடைய பேருக்காகவோ புகழுக்காகவோ ஃபேமஸ் ஆகிறதுக்காகவும் கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள், ஒருவேளை சுவிசேஷ அழைப்பு இருந்துச்சு அப்படின்னா சுவிசேஷ வேலைக்காக எந்தெந்த வரங்கள் தேவைப்படுகிறதோ அந்த வரங்களை ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். ஒருத்தர் சபையில் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டு செயல்படுகிறார் அப்படின்னா அந்த தீர்க்கதரிசிக்கு எப்படிப்பட்ட எந்த வரங்கள், இந்த 9 லிஸ்ட்டில் இருக்கிற இந்த 9 வரங்கள் எந்த வரங்கள் அவருக்கு பயன்படுமோ, அவர் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுமோ அந்த அழைப்புக்கு ஏற்ற, ஆமாம் இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும், அந்த அழைப்புக்கு ஏற்ற பயன்படுகிற வரத்தை ஆவியானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஷேர் பண்ணுறார், பகிர்ந்து கொடுக்குறார், அவரை பயன்படுத்துகிறார். இப்படி தான் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி அநேகர் இந்த வசனத்தை தவறாக என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அவனவனை ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனை அவனுடைய புகழ்ச்சிக்காக அவர் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக அவருடைய பேர் வரணுன்றதுக்காக ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கல. அதுக்காக இந்த வசன வரங்கள் பிரயோஜனப்படாது. ஆவியானவருடைய வரங்கள் தேவ அழைப்புக்கு, எந்த அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோமோ அந்த அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் பயன்படும்படியாக ஆவியானவர் அந்த வரங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாக நமக்கு கொடுக்கிறார். ஆமாம், இப்போது தீர்க்கதரிசியாக இருப்பார் என்றால் தீர்க்கதரிசிக்கு எந்தெந்த வரங்கள் வேண்டும், ஞான வரம் வேண்டும், அறிவை உணர்த்தும் வரம் வேண்டும் இல்லைங்களா? அப்போ அந்த வரங்கள் மூலமாக தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார், அவருடைய வேலையை செய்வார், தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்வார். அதுபோல் ஒரு பாஸ்டர், ஒரு சபையில் ஒரு பாஸ்டர், ஒரு போதகர் இருக்கிறார் என்றால் அவருடைய போதக ஊழியத்தை, பாஸ்டர் ஊழியத்தை அவர் செய்யணும்னா அதற்கு ஏற்ற வரங்களை அவர் என்ன பண்ணுவார், பகிர்ந்து கொடுப்பார். ஒரே ஆவியானவர் பகிர்ந்து கொடுப்பார். அப்படிதான் பிரயோஜனப்படுகிறது. வரங்கள் ஒவ்வொருவரையும் எந்தெந்த அழைப்புக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு பிரயோஜனமாகும்படியாக ஆவியானவர் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறாரே தவிர எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பேருக்காகவோ புகழுக்காகவோ வரங்களை கொடுப்பதில்லை. ஆமாம், அப்படின்னா அந்த 7வது வசனம் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? அதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனை அழைத்த அந்த ஊழியத்திற்கு, அழைப்புக்கு பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கில வேதாகமத்திலும் சரி மற்ற அநேக வெர்ஷன்ஸில் சரியாக அங்கே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழில் இருக்கிற இந்த மொழிபெயர்ப்பில் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த முழு கான்டெக்ஸ்ட்டை நம்ம படிக்கணும், வாசிக்கணும். ஆரம்பத்திலேருந்து அதுக்கு முன்னாலே இருக்கிற வசனங்கள், பின்னாலே காணப்படுகிற வசனங்கள் எல்லாவற்றையும் வாசித்து புரிந்து கொண்டோமானால் சரியாக அந்த அர்த்தத்தை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அப்போ பாருங்கள், தேவ ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்கள் தேவனுடைய ஊழியம் கட்டப்பட வேண்டும் என்று நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே கொடுத்திருக்கிறார். எல்லாருக்குள்ளும் வரங்கள் இருக்கிறது. எல்லோரையும் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியத்திற்கென்று அழைப்பை வைத்திருக்கிறார். சிலர் சுவிசேஷகர்களாக இருக்கலாம், சிலர் போதகராக இருக்கலாம், சிலர் மேய்ப்பராக இருக்கலாம், சிலர் தீர்க்கதரிசிகளாக அழைக்கப்பட்டிருக்கலாம். அந்த அழைப்புக்கு பயன்படுகிற அந்த வரத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் சொல்லியிருக்கேன். நான் எல்லா வரங்களுக்கும் ஆண்டவர் எல்லோரையும் அழைக்கும் பொழுது சும்மா அழைக்கவில்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று வேலை செய்ய முடியாது அழைத்திருக்கிறார். அந்த வேலை செய்ய ஒரு பொருளை, ஒரு ஆயுதத்தை நம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறார். ஆமாம், உதாரணமாக ஒரு தோட்ட வேலைக்கென்று ஒருத்தர் போவார் என்றால் அந்த தோட்ட வேலையிலே களை எடுக்கவோ இல்லை விதைக்கவோ என்ன வேலை செய்வாரோ அந்த வேலையை செய்யத்தக்க அதுக்கு பயன்படும்படியான ஒரு பொருளை, ஒரு ஆயுதத்தை, ஒரு டூலை என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொண்டு போவாங்க. அதுபோல் தேவன் உங்களை சுவிசேஷகராக அழைத்திருப்பார் என்றால், போதகராக அழைத்திருப்பார் என்றால், தீர்க்கதரிசியாக அழைத்திருப்பார் என்றால் அந்த ஊழியத்தை செய்ய ஒரு டூல், ஒரு ஆயுதத்தை, ஒரு வரத்தை நிச்சயமாக நமக்குள் வைத்திருப்பார். அப்போ அந்த வரங்களை நாம் பயன்படுத்தி, அந்த வரங்களை பிரயோஜனப்படுத்தி நம்முடைய அழைப்பை
தேவனுடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். அதற்காக தான் இந்த வரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் சரியாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோக்களில், அடுத்த செய்தியில் மற்ற வரங்களை குறித்த மற்ற பிற காரியங்களை உங்களுடனே நான் ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.